ஸ்ரீ ராகவேந்திரர் உயிருடன் இருக்கும் மகான். மரணத்தைக் கூட மீறி என்றும் வாழ்கிறார் ஒரு மகான். அவர்தான் ஸ்ரீ ராகவேந்திரர். தெய்வீக பிறப்பு. 1595ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் பூவனகிரியில் வெங்கடநாதராக அவர் பிறந்தார். அவரின் பிறப்பு ஒரு வரம் போல. ஏனெனில் அவர் வந்தது உலகை வழிநடத்த. விழிப்புணர்வுக்காக பிறந்த குழந்தை. சின்ன வயதிலிருந்தே வேதங்கள் மீது ஆழ்ந்த ஆர்வம், பக்தி, ஒழுக்கம், அறிவு. அவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, ஒரு ஞானத்தின் விதை. வாழ்க்கையை மாற்றிய தருணம். வாழ்க்கை சோதித்தது. வறுமை, குடும்ப பொறுப்புகள். ஆனால் அந்த வலி அவரை கடவுளின் பாதைக்கு தள்ளியது. உள்ள பயணம் தொடங்கியது. அவர் உலக வாழ்க்கையை விடுத்து ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தார். உண்மை என்ன என்ற கேள்வி அவரை உள்ளே அழைத்தது. வழிகாட்டிய குரு. அவரின் குரு ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர். அவரிடம் துறவரம் ஏற்று வெங்கடநாதர் ராகவேந்திரர் ஆனார். அறியாததை தேடிய ஆண்டுகள். ஆண்டுகள் முழுவதும் வேதங்கள், உபனிஷதங்கள், சாஸ்திரங்கள். அவர் கற்றார், வாழ்ந்தார், உணர்ந்தார். அறிவு அனுபவமாக மாறியது. தவத்தின் தீ. மந்திர ஜபம், தியானம். அவரின் வாழ்க்கையே தவம். ஒவ்வொரு மூச்சும் நாராயணனின் நினைவு. ஆன்மாவின் இருள் இரவு. சோதனைகள் வந்தன. வறுமை, துன்பம், இழப்புகள். ஆனால் அவரின் நம்பிக்கை, அவரின் சக்தி தளரவில்லை. ஞானம் பெற்ற தருணம். அவர் உணர்ந்தார், நான் அல்ல, எல்லாம் நாராயணன். அந்த உணர்வே அவரை மகானாக்கியது. தேடுபவரில் இருந்து குருவாக அவர் மக்களை வழிநடத்தினார். அற்புதங்கள் செய்தார். பக்தர்களின் துன்பங்களை நீக்கினார். அவர் ஒரு குரு அல்ல, ஒரு தெய்வம். உலகிற்கு அளித்த உண்மை. பக்தி இருந்தால் கடவுள் அருகில். நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நடக்கும். குருவை நாடு. வாழ்க்கை மாறும். அவரின் ஞான வார்த்தைகள், வேதாந்த விளக்கங்கள், பகவத்கீதையின் அர்த்தங்கள், அவரின் உபதேசங்கள் இன்றும் வழிகாட்டுகின்றன. ஞான நிலம். ஆந்திர பிரதேசம். மந்திராலயம். அங்குதான் அவர் உயிருடன் உள்ளார் என்றும் சமாதியில் நம்பப்படுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கானோர் அவரை உணர்கிறார்கள். நிரந்தர இருப்பு. 1671 அவர் ஜீவ சமாதி அடைந்தார். ஆனால் அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். என்றும் ஒலிக்கும் வார்த்தைகள். குரு ராயர் நம்பிக்கை விடமாட்டார். பக்தி இருந்தால் பயம் இல்லை. நாராயணன் உன்னுள் இருக்கிறார். சரணம் அடைந்தால் காப்பு உறுதி. நம்பு, அதிசயம் காண்பாய். ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு மனிதர் அல்ல, இன்றும் உயிருடன் இருக்கும் அருள் சக்தி.